ஹலோ. இன்னைக்கு நம்ம 2 மினிட்ஸ் ரூல் பத்தி பார்க்கலாம். ஸோ 2 மினிட்ஸ் ரூல் அப்படின்னா என்னன்னா, நம்ம ஒரு ஒர்க்கை வந்து 2 மினிட்ஸ்ல நம்ம என்ன ஒர்க் எவ்வளோ நேரம் நம்ம செய்ய முடியும், அதாவது 2 மினிட்ஸ்ல நம்ம என்னென்ன ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ 2 மினிட்ஸ்ல நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், யூ வில் ஸ்டாப் ஓவர் திங்கிங். நீங்க ஓவர் திங்கிங் பண்றதை ஸ்டாப் பண்ணிடுவீங்க. ஏன்னா ஒரு ஒர்க் பெரிய ஒர்க்கா இருந்தாதான் அது ஏன் செய்யணும்னு உங்களுக்கு தோணும். ஆனா இதுவே ஒரு சின்ன ஒர்க்கா இருந்தா அதை ஈஸியா உங்களால செய்ய முடியும் இல்லையா? ஸோ 2 மினிட்ஸ்ல உங்களால என்னென்ன ஒர்க் பண்ண முடியும்னு யோசிங்க. அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. அதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாலே நீங்க என்ன ஆகும்னா, நீங்க அதை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ யூ வில் ஸ்டாப் ப்ரொக்ராஸ்டினேட்டிங். அதாவது நீங்க தள்ளி போடுறதை நிறுத்திடலாம். ஸோ 2 மினிட்ஸ்ல நீங்க என்னென்ன ஒர்க் பண்ண முடியும்னு நீங்க யோசிச்சாலே ஈஸியா உங்களால ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஒரு ஒர்க்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அது ஈஸியா உங்களால கண்டினியூ பண்ண முடியும். ஏன்னா அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. ஏன்னா இப்போ ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றது மட்டும்தான் கஷ்டம். ஒன்ஸ் யூ ஸ்டார்டட் ஒர்க் அது ஹை சான்ஸ் நீங்க அதை வந்து கண்டினியூ பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ, இந்த 2 மினிட் ரூல்ங்கிறது ஒரு பெரிய ஒரு பூன். அது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ரூல். அதை நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா தான் அதோட பெனிஃபிட்ஸ் வந்து உங்களால இது பண்ண முடியும், அனுபவிக்க முடியும். ஸோ 2 மினிட்ல உங்களால என்னென்ன ஒர்க் பண்ண முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள், உங்க டைனிங் டேபிள் இருக்கிறதுலயே மிக மோசமான ஏரியா அந்த டைனிங் டேபிள். அதை 2 மினிட்ஸ்ல உங்களால கிளியர் பண்ண முடியும். கிளியர் அண்ட் கிளீன் அ டைனிங் டேபிள் இன் 2 மினிட்ஸ் யூ கேன் டூ இட். அதுக்கப்புறம் ஒரு பெட். உங்க பெட்டை வந்து அழகா அந்த பெட்ஷீட் எல்லாம் இது பண்ணி நீட் பண்ணி அந்த பில்லோஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ண 2 மினிட்ஸ் தான் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், யூ கேன் ரீட் அ பேஜ் ஆஃப் அ புக். ஒரு புக்கோடைய ஒரு பேஜை உங்களால 2 மினிட்ஸ்ல படிக்க முடியும். ஸோ தெர் ஆர் ஹை சான்சஸ். நீங்க ஒரு புக்கை எடுக்கிறது தான் கஷ்டம் படிக்கிறதுக்கு. ஆனா ஒன்ஸ் யூ ஸ்டார்டட் டு ரீட் அ புக், அதாவது ஒரு பேஜ் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ யூ கேன் ரீட் மோர் பேஜஸ் ஆர் யூ கேன் ஃபினிஷ் த புக் இட் செல்ஃப். ஸோ இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமானது ஸ்டார்ட் பண்றது மட்டும்தான். ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஈஸியா நீங்க அதை கண்டினியூ பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க பெட்டை மேக் பண்ணும் போதே உங்களுக்கு என்ன தோணும்? ஓகே, நான் அந்த பெட்டை பண்ணியாச்சு, கிளியர் பண்ணிட்டேன், டைனிங் டேபிள் கிளியர் பண்ணிட்டேன். தேர் ஆர் ஹை சான்சஸ் தட் யூ கேன் கிளீன் த அதர் ஏரியாஸ் ஆஃப் யுவர் ஹோம். அதனால நீங்க ஸ்டார்ட் பண்றது மட்டும்தான் கஷ்டம். ஒன்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அதை கண்டினியூ பண்றது ரொம்ப ஈஸி. ஸோ இதுக்கு வந்து இந்த 2 மினிட்ஸ் ரூல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ 2 மினிட்ஸ் ரூல் இஸ் அ பூன். தேங்க்யூ.